ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகே சரண்ய திரம்பிகே கௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 புத்தாண்டில் மேஷராசிக்காரர்களுக்கான ராசியை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு சுப விரயம் அதிகளவில் இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடித்து புதிய கடன்களை வாங்குவீர்கள். அனுகூலமான அமைப்பு ஏற்படும். 7.5 சனியின் தாக்கத்தில் இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியலில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. அரசாங்க காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அரசு அதிகாரிகளாக பொறுப்பேற்கும் யோகமும் ஏற்படும். பணவரவு சம்பந்தப்பட்டது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலை ஒன்று நீங்கும். மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் இந்த வருடத்தில். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. நிரந்தர பண வரவு உண்டாகும். வியாபாரத்தில் தைரியமாக இறங்குவீர்கள். பொதுவாக மேஷராசிக்காரர்கள் எப்போதும் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு பணவரவு எப்போதும் வந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் வியாபாரத்தில் இந்த வருடம் மிக தைரியமாக இறங்கும் வாய்ப்புகள் உண்டு. பல தொழில் அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீகத்தில் பெரிய பெரியவர் புகழ் பெறுவீர்கள். கடல் கடந்து இந்த தொழில் அடுத்தடுத்து ஆரம்பிப்பது போன்ற அனுகூலமும் ஏற்படும். நீங்கள் இந்த வருடம் லக்ஷ்மி வழிபாடும், அனுமன் வழிபாடும், முருகர் வழிபாடும் செய்ய வேண்டும். ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மிக தைரியமாகவும் பணவரவுகள், ஆரோக்கியம், நிம்மதி, மன வாழ்க்கை இவை அனைத்துமே ஒன்றாக ஏற்படும். இவை அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாக வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு தென்படும். அதிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோக காலம் என்று சொல்லலாம். அந்த யோக காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றிகளை கொண்டு வரும். நீங்கள் முதலில் உங்களை நம்புவது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க காலையில் சீக்கிரமாக எந்திரிப்பதும், இரவில் சீக்கிரமாக தூங்குவதும் மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு எதிலையும் பாடுபடுங்கள். ஜெயம் உண்டாகும். நன்றி.